அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். இன்றைய நாள் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கிறது. காரணம், கோவில்பட்டி என்றாலே ஒரு இலக்கியம்தான். அந்த இலக்கியத்தை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை, நமது உணவு முறை எவ்வாறு அமைய வேண்டும், அதற்கு நாம் எவ்வாறு எந்த வகையில் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நம்ம இந்த மைக்ரோ கிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஒரு 15 நிமிடத்தில் கூட நான் முடிச்சிடுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு கீரை தான். சாதாரண நாம் எல்லா வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய கீரை வகையை சார்ந்தது தான். தண்டுக்கீரை, அரைக்கீரை, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, கடுகு, என்னென்ன கிடைக்குதோ மூலிகை எல்லாமே நாம் வளர்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த வெப்பநிலையில் நான் கடந்த ஒரு 12 தினங்களாக இதே மாதிரி உயரத்தை கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டு எல்லாமே ஒன்றுமே வரவில்லை. ஏன்னா சூழல் தான். இயற்கையில் நம்ம இயற்கையினுடைய வளம் இப்போ கெட்டு போய்கொண்டே இருக்கிறது நல்லாவே தெரிகிறது. விதை கூட முளைக்க முடியாத வகையில் தான் இன்றைய கோயில்பட்டி சூழல் நிலவுகிறது. இதே 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போதும், எல்லா ட்ரேயும் 15 ட்ரேலையும் 15 கிராப் வச்சாலுமே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனாலே அப்படியே இந்த மாதிரி ட்ரேயில் கூட அழகாக வச்சு நம்ம பார்த்தாலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றெல்லாம் போகும்போது இதனுடைய செலவை தான் முதல்ல சொல்லுவாங்க. இதை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து குறைந்தபட்சம் 40,000 வேணும் அப்படிம்பாங்க. இது 40,000 வேண்டாம், ஒன்று வேண்டாம். இது ஒரு பாக்ஸ் நம்ம கேக் பாக்ஸ் தான். கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எது, நான் தட்டு, இந்த மாதிரி ஒரு மக்கு எதுன்னு போடலாம். ஆனால் நாங்கள் போடப்பட்டது இதனுடைய ஊடக பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தாய்மண் ஒரு பங்கு நாம் தென்னை நார் கழிவு, இன்னொரு ஒரு பங்கு நாம் மண்புழு உரம் அல்லது மக்கிய உரம் எல்லாமே நல்லா சலிச்சு இதில் நான் போடக்கூடிய இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 சென்டிமீட்டருக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ என்னுடைய விரல் எடுத்துக்கிட்டால் எனக்கு இந்த ஒரு விரல் என்னுடைய 1 சென்டிமீட்டர். இது பார்க்கும்போது நம்ம 2 சென்டிமீட்டரில் நான் 1 சென்டிமீட்டர் மண்ணை அப்படி மேலே போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி தான் ஒரு ப்ராசஸ் நம்ம வைக்கிறோம். அந்த மைக்ரோ கிரெயினுக்கு நீங்கள் எந்த விதை எடுக்கிறீங்களோ அந்த விதையை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் 12 மணி நேரம் நன்றாக ஊற வைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு மக்கில் அந்த விதையை போட்டு 2 தடவை 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் தண்ணியை மாற்றிக்கிறோம். ஏன்னா தண்ணி 12 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி போய் பார்த்த உடனே அங்கே எல்லாமே ஜெம் நிறைய உருவாக்கி அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு மைக்ரோன் கண்டென்ட் அதில் நமக்கு ஒரு துர்நாற்றத்தை வீசும். ஆனால் அது உண்மையான நல்ல ஒரு நுண்ணுயிர் தான் அது. அதை நாம் அப்படியே நாம் நிலத்தில் விட்டோமானால் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் எல்லாமே அந்த பிக்சேஷனை உடைச்சி தாவரத்திற்கு தரக்கூடிய அற்புதமான வளம் வாய்ந்த தண்ணி தான் அது. உதாரணத்துக்கு நாம் வடி தண்ணி சொல்கிறோம், அதே மாதிரி தான். அந்த வடி தண்ணி மற்ற நம்ம காய்கறியில் களையக்கூடிய அத்தனை தண்ணியுமே, எந்த தண்ணியுமே வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும், சின்ன பொருட்களும் முதற்கொண்டு நமக்கு வேல்யூடு, அதனுடைய மதிப்பு வளமை வாய்ந்தது. எந்த பொருளுக்கும் அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தி நாம் கீரை மாதிரி நாம் பயன்படுத்தலாம். இப்போ நான் 12 மணி நேரம் சொல்லிட்டேன். 12 மணி நேரம் ஊற வைத்து அதை நான் 24 மணி நேரம் முளை கட்டுறேன். 24 முளை கட்டுறதுக்கு இதே மாதிரி நல்ல ஒரு நல்ல கிளாத், நல்ல காட்டன் கிளாத்து, நல்ல கண்ணா இருக்கணும். காற்று உள்ளே போய் வெளியே வர வேண்டும். அல்லது இதே மாதிரி டப்பா கூட உள்ளே போட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நாம அப்படிச்சுன்னா 24 மணி நேரத்தில் நன்றாக முளை கட்டிய நிலையில் வந்துவிடும் அந்த விதை. பார்த்தீங்களா, அதையும் நாம சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நாம் என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு டப்பால இந்த மாதிரி மண் லேயர்ல நாம அந்த விதைகளை போட்டு கரெக்டா 5 அல்லது 6 நாட்கள் வரை நாம வளர்த்திருக்க வேண்டும். அப்படிதான் மொத்தம் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை 8 அல்லது 10 நாட்குள்ள முடிந்து விடுகிறது. இந்த 8 நாட்குள்ள தரக்கூடிய 2 இலை மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் உங்க கையில் நம்ம காமிக்கிறது அரைக்கீரை, அடுத்த தண்டுக்கீரை வச்சிருக்கேன். இது போதும். இது நாளை கழிச்சு நாம உடனே சாப்பிடலாம். அப்படியே நம்ம எடுக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய மண்ணை எல்லாமே அலசி விட்டுட்டு அந்த வேர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு இதை அப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் துவையல் மாதிரி அரைச்சி கூட நம்ம சாப்பிடலாம். அல்லது அதை போல கட் பண்ணி அப்படி நம்ம என்னென்ன உணவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அத்தனை உணவுகளும் மேலே நாம் பயன்படுத்தலாம். இல்லைன்னா நல்ல தன் நிலையில் காய வைத்து பொடி பண்ணி ஒரு டீ தூள் மாதிரி நம்ம போட்டு குடித்தாலும் போதும். இது 1 கிலோ கீரை நம்ம சாப்பிட்றதும் இது 40 கிராம் சாப்பிட்றதும் ஒன்று. 40 மடங்கு மைக்ரோ கிரெயின் சத்துக்கள் எல்லாமே இதில் பொதும்பி இருக்கிறது. நீங்க கூட நம்ம செல்லில் கூட எடுத்து பார்க்கலாம். மைக்ரோ கிரெயின் சும்மா நீங்க போட்டு பாருங்க. உலக நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டுகளுமே குறைந்தபட்சம் 150 கோடி 160 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியது. இதே டப்பாவில் நான் இப்படி வளர்த்து நான் சென்னையோ அல்லது பெங்களூர்ல கொடுத்தா ஒரு டப்பா 100 கிராம்னா 100 கிராம் 200 ரூபாய்.
இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு நிறையா கலர் கலராக இருக்கக்கூடிய நல்ல பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்கும். பீட்ரூட் வெந்தயத்தில் 4 கலரில் இருக்குது வெந்தயம். அந்த ஒவ்வொன்றும் எடுத்து அந்த தண்டோடு சேர்ந்து சிறு சிறுசாக கட் பண்ணி இந்த பிரெட்டு மற்ற சேலட் எதுலையுமே அவங்க மேலே போட்டு ஒரு லைட்டிங் போட்டு அப்படியே மேலே வச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். காசு அவங்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. அப்படியே கொடுத்து வாங்கி அங்கே சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் இது நிறையா கொடுத்து நம்ம தனலட்சுமி நம்ம பேக்கரியில் கூட நாங்கள் நிறையா அதை கொடுத்து ஒன்றுன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். சிலது சாப்பிடும்போது ரொம்ப கடினமாக போயிடுது, சாப்பிட முடியல அப்படின்னாங்க. அப்போ என்ன மாற்று கருத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றுன்னா நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மைக்ரோனுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. அதே மாதிரி இது நம்ம உடல்நலத்திற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த 8 நாளில் வளர்ந்து வரக்கூடிய அந்த தன்மையில கொடுப்பதுதான் இந்த மைக்ரோகிரீனுடைய தன்மைகள். வைட்டமின் எல்லா வைட்டமின்களும் அதில் நிறைந்திருக்கு. நமக்கு தேவையான நம்ம உடல் கிரகிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே இந்த மைக்ரோகிரீன்லேருந்து நாம பெறலாம். ஆனால் எல்லோருக்கும் வருமா அப்படின்னா எல்லா உடம்புக்கும் அது சேராது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும். முதல்ல சாப்பிடும்போது நமக்கே தெரியும். ஏன்னா ஒரு பச்சையான உணவு சாப்பிடும்போது நம்ம நாக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் நமக்கு அது இடர்பாடுகள் தரத்தான் செய்யும். ஏன்னா அந்த 1 இன்ச்சு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பகுதியில் தான் நம்ம அந்த அத்தனை சுவைகளும் நம்ம உள்ளத்துக்கு வச்சிருக்கிறோம். இதை நாம பழக்கப்படுத்தினால் மட்டுமே நல்ல முறையில். இப்போ இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால் இதை அப்படியே பவுடர் பண்ணி டப்பாவில் கொடுத்து மைக்ரோ கிரீனில் நம்ம செய்யலாம் கிரீன் அந்த எஃபெக்டில் கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இது 1 கிலோ 2000 ரூபாய்க்கு மேலே பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மகிட்ட தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கேப்சூலாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டால் இதில் பூரா பச்சையங்கள் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நாட்டுக்காரங்களும் இதுவரை நேற்று முந்தானத்து வரக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அமரந்தேசி என்று அழைக்கக்கூடிய அத்துணை கீரை வகை குடும்பங்களும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க பன்னாட்டு நிறுவனம். இந்தியாவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இனிமே கீரை நீங்க உண்மையிலே உற்பத்தி பண்ண முடியாது, அந்த சூழ்நிலை கொண்டுட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் எல்லாமே எனக்கு தான் பேட்டன்ட் கொடுக்கணும். நாங்கள் தான் அதை பவுடர் ஃபார்மாக மாற்றுவோம், நாங்கள் தான் அதை மாத்திரையாக மாற்றி உங்களுக்கே நாங்கள் கொடுப்போம். ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அமரதேச குடும்பம் நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தன்மை உடலுக்கு வளம் சேர்க்கக்கூடிய அத்துணை தன்மைகளையும் கொண்டது நம்ம இந்திய திருநாடு. அது நம்ம தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய அது நம்ம தென்பொதிகை தென்காசி பக்கம் திருநெல்வேலி பக்கம் கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மருந்துகளும் இங்கே நமக்கு குறுமலையில் கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தாவரங்களும் நம்மை சார்ந்தது, நம்மை வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான். அதை நம்ம சாப்பிட்டாலே போதும் எல்லா உடல்நலமும் பெறலாம். அந்த வகையில் இருக்கிறத இவங்க எல்லாமே பார்த்து என்ன செய்யலாம் பேலண்ட் போட்டு கோடி கோடியாக குமிச்சு அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. எப்படி வேப்பிள்ளையை இப்போ நம்மளோட ஐயா இல்லைன்னா வேப்பிள்ளை இன்னைக்கு அவன் சொத்தா போயிருக்கும். வேப்பிள்ளை அற்புதமானது, நமக்கு எல்லாமே ஒரு மருத்துவத்துறையோடு சேர்ந்தது. அதை நம்ம ஆன்மீகமாக கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்திற்காக தான், ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் எல்லா தாவரங்களும். அதைத்தான் நாம் வணங்கக்கூடிய வகையில் வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு மற்ற இந்தியா லெவலில் எது கண்டாலும் வணங்குவாங்க. ஏன்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி எல்லாமே நமக்குரியது. நீ அதை பயன்படுத்து. அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் அதை என்ன வழக்கத்துக்குரியதாக மாற்றி அதை நம்மளுக்கு ஒரு தீண்டாமை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. குளித்து விட்டு தான் அங்கே போக வேண்டும், எல்லாம் ஒரு சுத்தம் தான் எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு தாவரங்களும் பேசும். நீங்கள் உட்கார்ந்து அதனுடைய தன்மையை நீங்கள் ஆராய்ந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நாங்களாம் இந்த ஒவ்வொரு கீரையும் வளர்க்கும் போகும்போது எவ்வளவு தூரம் இருந்து அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மற்றவங்களுக்கு லேசாக தெரியும். இப்போ என்னால் முடியல முதல்ல சொன்னேன் 14 நாட்கள் எனக்கு ட்ரேயில் போட்டு நல்லா உங்களுக்கு கொண்டு வைக்கணும், 2 ட்ரேயில் இங்கே பசுமையாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஆனாலும் 14 நாட்கள் முயன்று அது வரலை. அப்படியே போட்டது அப்படியே மறுநாள் கருகிடுச்சு. ஆனால் இதே துண்டில் போட்டு நான் முளைக்கட்டி வைக்கிறது வீட்டுக்குள்ள அப்படியே இருக்குது. அதை எடுத்து நான் அரை டெம்பரேச்சர் போடும்போது போய்விட்டது. அப்போ நான் 2 மாதம் காத்திருக்கணும், கொஞ்சம் கூலிங்கில் காத்திருக்கணும். ஆனால் இதில் என்ன செய்யலாம், ஏசி டப்பா போட்டு ஏசி பெட்டி போட்டு அல்லது குடில்கள் வைக்கலாம், பசுமை குடில்கள் வச்சு அதில் தண்ணிகள்லாம் ஸ்ப்ரே பண்ணி. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் வந்துருச்சு. இங்கே வேளாண்மையில் மாதிரி கம்ப்யூட்டரைஸ் வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் உணவை தேடி நம்ம அலைய வேண்டிய ஒரு சூழல்ல இன்னைக்கு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரில் வேளாண்மையில் சிறந்தது டிஎன்யூ தான், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான். அவங்களுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியும் தான் இப்போ நமக்கு உணவாக கொண்டு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் சில நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நன்மைகளை மட்டும் நாம் எடுத்துக்கணும், தீமைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இருக்கக்கூடிய இந்த விதைகள் எல்லாமே இப்போ பூரா பன்னாட்டு விதைகள்லாம் வந்துட்டு இறக்கிட்டு இருக்காங்க. பன்னாட்டு விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மரபணு மாற்றம் சிதைக்கப்பட்டது.
அந்த மரபணு மாற்றம் சிதைக்கப்பட்டது நம்ம சாப்பிட 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 நம்ம உடல் நலம் கெடுத்து கடைசியில் நம்ம ஜெனரேஷனே இல்லாமல் போயிடும். இப்போ போயிடுச்சு, இப்போ எல்லாமே வந்து 80% போயிடுச்சு, 20% இருக்குது. அதையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு கேட்டா சுத்தமா இருக்கும் நாடு. நமக்கு வந்து விழிப்புணர்வு என்பது யாருக்குமே கிடையாது. ஆனா இதை உட்காந்துக்கிட்டு நம்ம போய் என்ன செய்யறோம் அப்படின்னு ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கிட்டு அவன் நம்மளுக்கு பணம் இருக்கு இன்னைக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, அவன் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நமது உடம்பு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளவுதான் பண்ணாலும் லட்ச லட்சமா கொட்டிட்டு கடைசியில் வர வேண்டியதான். அதற்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தாவரங்கள் நம்ம வீடுகளில் வளர்க்கலாம். இது 8 நாள வளர்க்கலாம். ஆனா இதுல வளர்த்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு ஆற்றல், நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், நம்ம பொறுமையா இருக்கோமா எல்லாமே காமிச்சு கொடுக்கும். வரல என்ன நடக்குது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். வந்தா சாப்பிட்டு பார்த்தா நம்ம உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். உளவியல் தன்மை அத்தனையுமே வந்து ஒரு செடி வளர்க்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஒரு உளவியல் தன்மை அத்தனையுமே இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்களும் எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க. ஒவ்வொரு பொருளும் பாருங்க போடுவாங்க, 10,000 20,000 வாங்கி கடன் வாங்கி போட்டுருவாங்க. ஆனா சூழ்நிலை வந்தா தான் பருவகால சூதாட்டம். வேளாண்மை என்பது சூதாட்டம். சூதாட்டத்தெல்லாம் பிறந்து அவன் இவ்வளவு தூரம் வந்துகிட்டே தான் இருக்கோம் நம்ம. அப்ப வந்தாலும் நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க, வராட்டலங்களை போடா போகுது அப்படின்னு அந்த தன்மையில அவங்க மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு போட்டு பாருங்க, உங்க கையால இன்னைக்கு போய் எடுத்து ஒரு வெந்தயத்தை நல்லா போட்டு முளைக்கட்டி, அந்த முளைக்கட்டியதை கூட நீங்க போடுங்க, இல்லை நேரடியாக போடலாலும் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரப்பதம் மட்டும் ரொம்ப இருக்கக்கூடாது. மண்ணில் கை வச்சு பார்த்தா லேசாக கையில் தொட்டா இருந்தால் போதும். தண்ணி குழுகுன்னு இருக்கக்கூடாது, அழுகி விடும். அதே மாதிரி உள்ள வந்து பங்கல் வந்துடும். 2 நாளில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பூசணம் வந்துடும். அந்த பூசணத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது நமது கடமை. அப்படி பூசணம் வச்சா நேரம் எடுத்து வெயிலில் மட்டும் ஒரு 1 மணி நேரம் வச்சா போதும், அந்த பூசணம் வந்து அழிஞ்சிடும். அது மைசிலின் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூசணம். அந்த பூசணத்தை நீங்களே நேராக எடுத்து பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம செல்லில் எடுத்து நீங்கள் படம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையினுடைய அழகு எங்கேயுமே இருக்காது. அதில் ஒரு சின்ன லைட்டிங் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். பெரிய மரம் மாதிரி இருக்கும் அந்த மைசிலின். அந்த இருக்கக்கூடிய அந்த பூசணத்தில் இருக்கக்கூடிய அந்த மைசிலின் மேலே தண்டு வந்து ஸ்போர்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கும். சிறுசு தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து சிலது நன்மை செய்யும், சிலது தீமைகள் செய்யும். இதில் இருக்கக்கூடிய எடுத்து நம்ம இதை அப்படியே நாளை கழிச்சு என்ன செய்ய அப்படியே கட் பண்ணிட்டு நேரடியாக ராவாக சாப்பிட்டால் நல்ல தன்மை கிடைக்கும். எல்லா மைக்ரோ கிரீனும் நம்ம நேரடியாக சாப்பிடலாம். நேரடியாக சாப்பிடல வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தை நல்லா சாப்பிட்டா அதனுடைய மனம் நல்லா இருக்கும். அதை விட மனம் கொண்டது வந்து எங்களுக்கு கொத்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை நம்மளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இலை மாதிரி இருக்காது. இதே மாதிரி 2 இலை கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும். அந்த தண்டோடு சேர்ந்து அதை நம்ம ஒரு 4 உள்ள போட்டு நல்லா பல்லில் போட்டு நல்லா நெடிச்சு நம்ம நசுக்கி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து மூக்குழி நீங்க சுவாசி பாருங்க, அதனுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொத்தமல்லியுடைய மனம் அப்படியே இருக்கும். அது அப்படி உள்ள போகும்போது மெதுவா நம்ம உள்ள அனுப்பும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு சுகம் வந்து நீங்க இதெல்லாம் சாப்பிட்டா தான் தெரியும். இதுக்கு நான் மாத்திரை மாதிரி சாப்பிடன்னு சொல்லிட்டு மாத்திரத்துக்குள்ள வர மாதிரி போட்டா ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு டேஸ்ட், அதாவது இருக்கக்கூடியது அல்கலைடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொரு தன்மையும் மாறுபட்டது. இப்ப நம்ம வந்து வேப்ப மரத்தை எடுத்தோம் அப்படின்னா பட்டை ஒரு தன்மையில இருக்கும், வேறு ஒரு தன்மையில இருக்கும், இலை ஒரு தன்மையில இருக்கும், பூ ஒரு தன்மையில இருக்கும். இது எல்லாமே மருந்து தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒவ்வொரு மருந்தும் எதற்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் தன்மை, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த மைக்ரோ கிரீனை வந்து நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் சின்ன வீடுகளில் நம்ம சமையலறை தோட்டத்தில் கூட இந்த மாதிரி டப்பாக்கள் வச்சு கூட எடுத்து அப்படியே குழம்பு கொதிக்கும் போது எடுத்து நம்ம தண்ணியில் நினச்சி அப்படியே தூக்கி போட்டுடலாம். அந்த வாசனை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உப்புமா கிண்டும் போது இது போல நம்மளா கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே மேலே போட்டு பார்த்துடலாம். உப்புமாவுக்கு இட்லி நாங்கள் மேக்ஸிமம் இட்லி தோசையில் போகும்போது அந்த மாவில் வந்து நாங்கள் அப்படியே கரைச்சி நல்லா பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி மைக்ரோகின் அழைக்கக்கூடிய நுண் இலைக்கீரைகள், அதாவது லிட்டில் லீஃப், அதாவது விதைத்து 1 வாரத்துக்குள் வரக்கூடிய அத்தனை சத்துக்களையும் நாம் இதிலிருந்து பெறுகிறோம் என்பதுதான் நியதி. எனவே அனைவரும் இந்த மாதிரி மைக்ரோகிரீனை ஒரு நேரம் மட்டும் உணவில் செயல்பட்டு உடல் நலம் காப்போம் என்ற ஒரு உறுதியுடன் ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்ற ஒரு கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.